காம்பினேஷன் அது. பட் இல்லை சார், அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபைன். ஏன்னா ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தேர் வாஸ் அ கான்ஃபிடென்ஸிங், ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி. அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் ஃப்ரம் த ப்ரெஸ் ஆல்சோ அவங்க அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி. நான் ஒரு பிளெஸிங்காக தான் சார் பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ எம் ஹோப்பிங் people continue to like the voice and a little bit of performance. அர்ஜுன் சார், ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை, அதுக்கப்புறம் மாஸ்டர், இந்த மாதிரி தான் வருது. உங்கள் வாய்ஸை வச்சு தான் அது அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர் வைஸ் உங்களை, இல்லை உங்களை இவர் தான் கரெக்டாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்குலாம்? ஏன்னா உங்களை பின்தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார்? இல்லை சார், இப்போ ரசவாதியில் சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. சாரி, அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர்லியும். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் அந்த காலேஜில் ஒரு பார்ட்டாக இருந்தேன். பட் இல்லை சார், வாய்ஸ்க்காக செலக்ட் பண்ணாலும் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை, அது ஒரு ரொம்ப வல்னரபிளான கேரக்டர். பட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஹலிதாக்கு, ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க. விஷால் வெங்கடோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும். ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், அதில் அது அப்படிலாம் எதுவுமே இல்லை. லவ் ஸ்டோரி, லவ் இருக்குது, எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்தில். சார், ஒரு டைரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான். அவரை எப்படி சமாளிச்சிங்க? எப்படி அவர் டைரக்ஷன் நடிச்சிங்க? சார், இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சன். அவரை நான் சமாளிக்கல. பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவரோட ஒர்க் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மௌனகுரு அண்ட் மகமுனி ரொம்ப பிடிச்ச 2 படங்கள். ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங் சார். அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர். அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன் சொல்லி நிறைய ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறோம், நல்ல நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே, வரலையா? இல்லை சார், அப்படி அந்த ஐடியா இல்லை. இல்லை சார், அப்படிலாம் எதுவும். அஜித் ஸ்டைலா? ஐயோ சார், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். பட் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை சார்.